பாத்தீங்களா எங்க அண்ணனை இன்னைக்கு எல்லாருக்குமே 3 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, மகளிர் வெற்றி பயணம் இலவச பேருந்து எல்லாருக்கும். நீங்க என்ன சொல்லிருந்தீங்க? 40 கிலோமீட்டர் தான் லிமிட். எங்க அண்ணன் வந்து அன்லிமிட்டட், எங்க வேணா போங்க. அப்படி அதுவும் இவங்க கட்சி இருக்கும்போது விடியல் பயணம் அந்த பயணம் பேர் வச்சிருந்தாங்க. என்ன பேர் அது? நம்ம வச்சிருக்கோம், கேளுங்க. மகளிர் வெற்றி பயணம். இது எப்படி இருக்கு? அப்புறம் எங்க ஆதவர்ஜன அண்ணன் அவர் என்ன சொன்னாரு? 108 தொகுதியிலே வின் பண்ணிருக்கோம். இவங்க கூட்டணி கட்சி இல்லன்னா இவங்க இங்க வந்திருக்க கூட முடியாது. என்னது நாங்க வந்து இங்க உட்காந்து எங்க கூட்டணியா, அந்த கூட்டணி இப்ப உங்ககிட்ட இருக்கனால மட்டும்தான் இப்ப நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. பார்த்து கொஞ்சம் பேசுங்க, சரிங்களா? பெரம்பூர்ல பாக்ஸ் எண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. நாங்க தான் வந்து உட்கார போறோம் திருப்பியும் பெரம்பூர்ல. அதுவும் யாரு? டாடி வந்து உட்கார போறாரு, புரியுதா? மீங்களா 75 வருஷம் கட்சி எங்களுக்கு என்ன தெரியுமா தெரியாதா? சரி, நாட்டுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் நீ 3 சிலிண்டர் தராரா? 3 சிலிண்டர் ஃப்ரீ எல்லாருக்கும். தம்பி 6 சிலிண்டர் முன்னாடி சொன்னீங்க, 3 சிலிண்டர் தரீங்க. அது இல்லாம 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கணும் ஒரு குடும்பத்துக்கு. என்ன அநியாயம் இது? 5000 ரூபாய் 3000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கும் போது இவ்வளவு சம்பளம் இருந்தா தான் கொடுக்கும்னு சொல்லவே இல்லையா? நீங்க மட்டும் எப்படி பண்றீங்க? மாற்றமா ஏமாற்றமா? நீங்க இந்த மகளிர் வெற்றி பயணம் தம்பி, விடியல் பயணத்தை தூக்கி வெற்றி பயணத்தை போட்டு ஸ்டிக்கர் ஓட்டி ஏமாத்துறது மக்களை. 40 கிலோமீட்டர்ல இருந்து அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வரைக்கும் முதல்ல பேருந்து இலவசம் கொடுத்தது எங்க ஆட்சி தான். மகளிர் வந்து இதுல ரொம்ப பிரோஜனமா அடைஞ்சிருக்காங்க, தெரியுமா? இப்ப சும்மா இங்க அன்லிமிட்டட் விட்டு அது பின்னாடி அடிக்கிறதுக்கு இப்பயும் ஒரு இதெல்லாம் எது கூடுறீங்க? இடைத்தேர்தல நீங்க ஜெயிக்கணும்னு பண்றது இதெல்லாம் நான் தெரியாது நினைச்சுக்கிட்டேன். அது அப்படிதான் இருக்கு. அப்புறம் யாருப்பா பேசுறது? அவரு எல்லாத்துக்கும் 108 தொகுதி நாங்க 108 தொகுதி. உண்மைதான். ஆனா உள்ள வந்து உட்கார்ந்து யாருனால அந்த கூட்டணி கட்சி நாங்க அமிச்சனால தானே. சும்மா ஜெயிச்சோம் கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருவீங்களா? அதுதான் தம்பி, கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருவீங்களா? தம்பி ஹிஸ்டரிய படிங்க, ஹிஸ்டரிய. அப்புறம் வந்து பேச அதான் நம்ம பாட்ட